ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. எத்தனையோ வித்வத் பேரறிஞர்களின் விவாத அரங்குகளில் சன்மானமாக பெறப்பட்டவை அவை. பெரியவாளை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்று அவர் மனதிற்குள் ரகசிய திட்டம் போட்டுக்கொண்டே வந்தார். நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்த பெரியவா அருகில் சென்று பகவத்கீதையிலே ஒரு சந்தேகம் என்று இழுத்தார். பெரியவா சைகை காட்டி அவரை உட்கார சொன்னார்கள். அவர் உட்கார்ந்ததும் அருகில் இருந்த அணுக்கு தொண்டர்களை பார்த்து எல்லோரும் இவரை 3 பிரதட்சணம் பண்ணுங்கோ என்று உத்தரவிட்டார்கள். எதிர்பாராத உத்தரவு பண்டிதருக்கு குழப்பம், தொண்டர்களுக்கு திகைப்பு. பெரியவா வந்து என்ன அச்சை இப்படி என்று ஞாக்குழையினார் பண்டிதர். பெரியவா மெல்ல சொன்னார்கள், பகவத்கீதையிலே பக்கத்துக்கு பக்கம் 1000 சந்தேகம் எனக்கு. உங்களுக்கோ பகவத்கீதையில் கேவலம் ஒரே ஒரு சந்தேகம். உங்கள் பாண்டித்யம் என்ன, ஞானம் என்ன? அடடா, அதனால் தான் என் சிஷ்யர்களை பிரதட்சணம் பண்ண சொன்னேன். பண்டிதருடைய கர்வத்துக்கு பலமான சம்மட்டி அடி. தலையை தூக்க முடியவில்லை. சிரம் தாழ்த்தி பெரியவாரிடம் ஒரு சந்தேக விளக்கம் கேட்டார். பெரியவா ரொம்ப பொறுமையாக பகவத் பாதால் பாஷ்யத்தை கூறி நீண்ட நேரம் விளக்கம் தந்தார்கள். பண்டிதர் அப்படியே சொக்கி போனார். கர்வம் காணாமல் போயிற்று. தன்யோஸ்மி என்று அஷ்டாங்க நமஸ்காரம் செய்த பண்டிதருக்கு உரிய மரியாதை செய்து கௌரவித்து பிரசாதம் வழங்கினார்கள் பெரியவா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.